ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம முஹரம் மாதத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்து கொடுத்த ஒரு முக்கியமான சூறாவை தான் பார்க்க போறோம். குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு சிறப்பானதாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து சில விஷயங்களுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த சூறாவை ஒரு நாள்ல நீங்க ஓதாம தூங்க கூட போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு. நீங்க காலையில இருந்து இரவு வரை எப்ப வேணா இந்த சூறாவை ஓதலாம். ஆனா ஒரு நாள் இதை ஓதி முடிக்காம அந்த நாளுடைய பொழுதை நீங்க முடித்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கடைசிக்கு இரவு நேரத்திலேயாவது நம்ம இதை ஓதி விட்டு தான் நம்ம தூங்கணும். அப்படி நம்ம ஓதுவதனால இந்த சூறாவால ஏராளமான பலன்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை நோக்கி கேட்டாங்க, இரவுல நீங்க குர்ஆனை ஓதி முடிக்காம நீங்க தூங்கி விடாதீங்கன்னாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் எப்படி நாங்க ஒரு நாள்ல ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முடியும் யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அதற்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா இக்லாஸை நீங்கள் ஒரு முறை ஓதுவது குர்ஆனில் 1/3 பங்காகும். அதை நீங்கள் 3 முறை ஓதுவது ஒரு குர்ஆனுக்கே நிகராகும்னு சொல்லியிருக்காங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாடி, லொஹருடைய, அஸ்ருடைய, மஹ்ரிபுடைய, இசாவுடைய தொழுகைக்கு பின்னாடியும் 3 முறை ஓதி வந்திருக்காங்க. காலையில சூரியன் உதயமானதுக்கு பிறகு 3 முறை ஓதி வந்திருக்காங்க. மாலை சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு 3 முறை ஓதி வந்திருக்காங்க. படுக்கையில படுத்திருக்கும் போது 3 முறை ஓதி வந்திருக்காங்க. நோயில இருந்த போது 3 முறை ஓதி வந்திருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20க்கு மேல தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி வந்ததுக்கான அறிவிப்புகளை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. காலையில இருந்து இரவு வரையும் எல்லா நேரங்கள்லயுமே இந்த சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிருக்காங்க. அதுலயும் நீங்க காலையில இருந்து ஓத மறந்துட்டாலும் கூட இரவு இதை ஓதி விடாம நீங்க தூங்கி விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த சூறா ஓதுவதனால குர்ஆன் முடித்த சிறப்பு நமக்கு கிடைக்குதுன்னா, இந்த மாசத்துல நம்ம தொழுகிறோம், திக்ர் செய்யறோம், துவா செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா குர்ஆன் ஓதி முடிக்க முடியுதா? முடியறதுல. தினமும் ஒரு குர்ஆன் நம்மளால முஹர்ரம் மாதத்துல முடிச்சா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் நினைத்து பாருங்க. இது புனிதமாக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்துல நம்ம அப்படி குர்ஆனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்காகவும் இன்னும் நபி அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கு, நமக்கு அவர்கள் வழிகாட்டிய விஷயமா இருக்கு. அதை செய்யாம நீங்க தூங்கிடாதீங்க, ஒரு நாளுடைய பொழுதை முடித்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை நீங்க நாள் முழுவதும் எப்ப வேணா ஓதலாம். கடைசிக்கு நீங்க நைட்லயாவது ஓதி முடிச்சுட்டு தான் தூங்குவது சிறப்பு. நீங்க குறைஞ்சது 3 முறை ஓதலாம். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம 30 முறைக்கு மேல எல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவது நமக்கு சிறப்பாக இருக்குது. இப்ப நம்ம 30 முறை தான் ஓத போறோம். வெறும் 5 நிமிஷம் தான் ஆக போகுது. ஆனா இதை ஓதுறதுனால 10 குர்ஆன் ஓதி முடித்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 3க்கு ஒரு குர்ஆன் நன்மைனா 30 தடவை ஓதுறோம்னா 10 குர்ஆன் ஓதி முடித்த நன்மை நமக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்பையும் நம்ம இந்த மாதங்கள்ல செய்துவிட்டு நம்மளுடைய துஆக்களை அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். இந்த நன்மை ஒன்றே போதும், நமக்கு மறுமைக்கும் இம்மைக்கும் எல்லாவித நல்லதையும் பெற்றுத்தரும். இப்ப நீங்க என்னோடு சேர்ந்து ஓதுங்க. இப்ப நம்ம அனைவரும் சேர்ந்து ஓதுவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அதே மாதிரி இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் காமிச்சு அவங்களும் நம்மளோடு சேர்ந்து ஓதி பலனடைந்து கொள்ளட்டும். வாங்க ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித்
ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد